விஜய். குடும்ப குத்து விளக்கு குலவிளக்கு பத்தினி தெய்வம். அந்த என்னது குடும்ப குத்து விளக்கு பத்தினி தெய்வமா? நீ யாரு? முதல்ல பெண்களை வந்து பத்தினியா குடும்ப குத்து விளக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ யாரு? ஃபர்ஸ்ட் நீ போ, உங்க வீட்டுக்கு போயிட்டு உன் பொண்டாட்டி பத்தினியா, உங்க அம்மா பத்தினியா, இல்லை தங்கச்சி பத்தினியா, குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பத்தினியான்னு முதல் செக் பண்ணு. நீ வந்து படத்தையும் ஒரு பெண்ணோட பத்தினி தன்மையும் வச்சு கம்பேர் பண்ணாத. எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, செருப்பை சாணியில முக்கிய அடிக்கணும்னு தோணுது. எதுக்கு எதை போய் எதோட கலக்கிற அறிவு கட்ட முண்டை மட்டும் பேசுறீங்க நீங்க எல்லாம் பெண்களை வச்சு? உங்களுக்கு நான் தராதரம் கிடையாதா? எதை எப்படி பெண்களை இப்படிதான் பேசுவீங்களா? பத்தினின்னு எப்படி சொல்லுவ நீ? பத்தினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அந்த அம்மா சொல்லுது, என் மகனை ஜனநாயக படத்துக்கு கூட்டு போக முடியல, தளபதியோட கடைசி படம் ஒன்ஸ் லாஸ்ட் டான்ஸ் அதை பார்க்க முடியல, அந்த டான்ஸ் பார்க்குற சான்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. சரி, அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே, எதுக்கு ஃபீல் பண்றாங்க? உங்களை மாதிரி கட்சியே நடத்த வக்கில்லாம பிச்சை எடுத்து கட்சி நடத்துற மாதிரியா எங்க விஜய் அண்ணா படம் நடிக்க வக்கில்லாம தான் சினிமாக்கு வந்தாரு நினைச்சியா? அவருக்கு இன்னும் ஃபீல்டுல 10 வருஷம் டபுள் ட்ரிபிள் மடங்கா அவர் சம்பாதிப்பாரு. ஆனா அவர் சம்பாதிக்க வேண்டிய எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஏழை மக்களுக்காகவும் இப்ப அழுகுறாங்களே அந்த அக்காவுக்காகவும், சரியா, அந்த குழந்தைக்காகவும் அவரோட கெரியரும் விட்டுட்டாரு. சரியா, அவர் வந்து நினைச்சிருந்தா என்னத்துக்கு சொகுசா இருந்திருக்கலாமே. ஒரு படம் நடிச்சுட்டு நான் ஃபாரினுக்கு போறேன்பா, நான் ஃபாரின்ல வந்து ஒரு வீடை வாங்குறேன், வீடை கட்டுறேன், அங்க ஒரு ஜாலியான லைஃப்ல என்ஜாய் பண்ணலான்னு தமிழ்நாட்டை உதறி தள்ளிட்டு போயிருக்கலாமே. ஆனா அவர் வந்து இந்த தமிழ்நாட்டை எப்படி சுரண்டுறாங்கன்னு கண்ணால பார்த்து வயிறறிஞ்சு அவர் வந்து முதல்வர் ஆயிருக்காரு. சரியா, அந்த மாதிரி மனுஷனோட கடைசி படம்னா அழுவாங்க தான் யா, அழுதுதான் ஆவாங்க. தற்குறி, நீ போய் இந்த யூடியூபை குவிட் பண்றேன்னோ உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் அழுவாங்க. ஏன் தெரியுமா அழுவாங்க? ஐயோ வருமானம் போகுதே, ஐயோ வருமானம் போகுதுன்னு போலதான். சரியா, விஜய் நான் படத்தை குவிட் பண்ண போறாருன்னு சொன்ன உடனே இனிமே அவரை பார்க்க முடியாதே, ஒரு கனெக்ஷன் இருந்ததுல அது நடக்காதேன்னு மக்கள் வந்து அழுகுறாங்க. அவர் மேல இருக்க பாசத்துல அழுகுறாங்க. சரியா, கண்ணகி இங்க ஔவையார் இந்த மாதிரி தமிழ் வேலுநாச்சியார் இந்த மாதிரி தமிழ் பெண்கள்லாம் இந்த ஆன்மான்னு இருந்துச்சு அப்படின்னா அங்கிருந்து பார்த்து ஆனந்த கண்ணீர் வச்சிருப்பாங்க. ஆஹா எவ்வளவு அற்புதமா. வேலுநாச்சியார் ஔவையார் பார்த்திருந்தா கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. ஒரு மக்களுக்காக ஒரு தலைவன் வந்து எல்லாவற்றையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்தாரியா, மக்களுக்காக வந்தாரு. சரியா, அந்த மாதிரி ஆளுக்கு ஒட்டுமொத்த தலைவரும் நின்று சல்யூட் போயா அப்படிங்கண்ணா. நீ வாயையே துறக்காத, தொணன்னு ரப்பர் வாயை போட்டு எதனா ஒன்று பேசிட்டு இருக்காத. முதல்ல போய் உன் கட்சியில என்ன பிரச்சனைன்னு பாரு. உங்க அண்ணன் ஒரு இடம் கூட ஜெயிக்கல, அதை நோட் பண்ணியா? முதல்ல நீ உன்னோட யூடியூப் சேனல்ல அரசியல் பேசுறதை குவிட் பண்ணிட்டு ஒழுங்கா ஒரு காமெடி ஷோ ஆரம்பி. கண்டிப்பா வியூஸ் பிச்சுக்கும் அள்ளிக்கும். பாய்.